வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த லோகோவோட அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஒன்ஸ் ரெட் டாக்ஸி ஆஃபீஸில் நடக்கிற ட்ரைனிங் அட்டன் பண்ணி உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். நீங்கள் லாகின் கொடுக்குறப்ப நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போகும். அந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வெண்டாருக்கு கீழே எத்தனை வண்டிகள் இருக்கோ அது அத்தனையுமே காட்டும். உதாரணத்துக்கு 4 வண்டி இருக்குன்னா உங்களுக்கு அந்த 4 வண்டியுமே காட்டும். அதுலேயும் ஒரு சில நேரங்களில் இந்த வண்டிகள் தேர்ந்தெடுக்க முடியாத மாதிரி டல்லாக காட்டும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த வண்டி வந்து ஏதாவது ஒரு ரீசனால் பிளாக் ஆகிருக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற டிரைவர்கள் யாராவது அந்த வண்டியை லாகின் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ ஒரு வேளை மற்ற டிரைவர் லாகின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க லாக் அவுட் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இல்லை ஏதாவது ரீசனால் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா வெண்டார் என்னென்னு பார்த்து கிளியர் பண்ண சொன்னீங்கன்னா கிளியர் பண்ணக்கப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வெண்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெண்டார்கிட்ட ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ தற்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக வேறு வெண்டார் மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெண்டார் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இந்த வெண்டார் கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் புதுசாக எந்த வெண்டார்கிட்ட போக போகிறீங்களோ அந்த வெண்டாருடைய ஃபோன் நம்பர், அதாவது ரெட் டாக்ஸியில் பதிவு பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களால் வெண்டார் மாற்றிக்க முடியும். இதை மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆஃபீஸுக்கு ரீச் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வண்டியை தேர்ந்தெடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு தான் உங்களுக்கு காட்டும். இந்த டேஷ்போர்டில் மேலே 3 கோடு மாதிரி இருக்க பட்டன் தொட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கேப் ஐடி, டிரைவர் ஐடி ரெண்டுமே காட்டும். அதாவது கேப் ஐடிங்கிறது உங்கள் வண்டிக்கான ஒரு யூனிக் நம்பர், டிரைவர் ஐடிங்கிறது உங்களுக்கான ஒரு யூனிக் ஐடி. இது வந்து உங்களுக்கு எப்போயுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டு ஏதாவது சப்போர்ட் கேட்குறீங்க அப்படின்னா வந்து இந்த கேப் ஐடி, டிரைவர் ஐடி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் எப்போயுமே இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே ஆஃப்லைன் இருக்கா அப்படிங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வண்டி ஆன்லைன் வந்துடும். நீங்கள் ஆன்லைன் வந்துட்டீங்க அப்படி மீன்ஸ் நீங்கள் ட்ரிப் எடுக்க தயார். அதாவது உங்களுடைய வண்டி பார்த்திங்கன்னா கால் சென்டர்லையும் சரி, கஸ்டமரோட புக்கிங் ஆப்லேயும் சரி காட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புக்கிங்ஸ் அசைன் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு 3 விதமான புக்கிங்ஸ் இருக்குது. ஒன்று லோக்கல், இன்னொன்று ரெண்டல், இன்னொன்று அவுட். லோக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித்தின் சிட்டியில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு போகிறக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரிப்ஸ். ரெண்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பல இடங்களுக்கு போகிறக்கு தேவை இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் கஸ்டமர் வந்து எனக்கு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு வண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புக்கிங் எடுத்துக்குவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ரெண்டல்னு சொல்கிறோம். அவுட் ஸ்டேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா வெளியூர் வாடகைக்காக போகிறது அவுட் ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு லோக்கல் புக்கிங் உங்களுக்கு எப்படி அசைன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லோக்கல் ட்ரிப் உங்களுக்கு அசைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிட்டிங் ஸ்க்ரீனாக தான் வரும். இந்த மாதிரி ஒரு சவுண்டோட உங்களுக்கு 10 செகண்ட் டைமரோடு வரும். நீங்கள் வந்து அந்த பிக்கப்பை அக்செப்ட் பண்ணுறதுனா அக்செப்ட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணலாம். அதாவது எத்தனை பிக்கப் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 பிக்கப் மட்டும்தான் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும். 3வது பிக்கப் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேப் பிளாக் ஆகிரும். எப்போ அன்பிளாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிட்டு எப்போ விட்டீங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பிளாக் ஆகிரும். அது உதாரணத்துக்கு பிட்டு நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு தான் உங்கள் கேப் அன்பிளாக் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிட்டிங்கை வந்து விடாமல் எடுங்க. பிக்கப் உங்களுக்கு அசைன் ஆனதும் ட்ரிப் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணுறது இதில் செக் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக உங்களுக்கு அந்த பிட்டிங் ஸ்க்ரீன் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட பிக்கப் பிளேஸ், ட்ராப் பிளேஸ், உங்களோட எம்டி கிலோமீட்டர், அதோட எஸ்டிமேட்டட் ஃபேர் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கும். அதை நீங்கள் மறுபடியும் பார்க்குறதா இருந்தால் கூட ட்ரிப் டீட்டெயில்ஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு கால் போகும். உங்களுக்கு நேரடியாக உங்கள் நம்பர் போகாது. கஸ்டமர் நம்பரும் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய நம்பரும் வந்து கஸ்டமருக்கு தெரியாது. ஒன்ஸ் அந்த ட்ரிப்பு முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கஸ்டமரை தொடர்பு கொள்ள முடியாது, அந்த கஸ்டமரால் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு வேளை பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சொன்ன இடத்த வந்து தெளிவாக கேட்டுக்கிட்டு போய் சேரலாம். ஒருவேளை அவங்களும் வந்து அந்த ஏரியாவுக்கு புதுசு, உங்களுக்கு அந்த ஏரியா தெளிவாக தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ்லேயே வந்து மேப் லொக்கேஷன் அனுப்பக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ தட் நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு வேளை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷன் ஆப்ஷன் கூட வாங்கி இது பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஆப் புக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா கஸ்டமரோட லைவ் லொக்கேஷனே உங்களுக்கு காட்டும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து இந்த ட்ரிப் வந்து கேன்சல் சொல்கிறாங்க, இல்லை வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசனால் அந்த ட்ரிப் கேன்சல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இங்கே கீழே டைமர் ஓடுது பார்த்தீங்களா, 5 நிமிஷம் டைமர் ஓடும்.
டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேன்சல் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கால் சென்டருக்கு வந்து அந்த கேன்சல் ரெக்வஸ்ட் லேண்ட் ஆயிரும். அவங்க வந்து அவங்க சைடில் வந்து கஸ்டமரை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்பையும் ஒரு வேளை அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரிப்லேருந்து உங்களை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர் சொன்ன இடத்துக்கு கஸ்டமர் சொன்ன டைமுக்கு முன்னாடியோ இல்லை கஸ்டமர் சொன்ன டைமுக்கோ நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்ந்துடணும். இப்போ ஒருவேளை நீங்கள் கஸ்டமர் சொன்ன இடத்துக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ரீச் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். எப்போ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர் 11:30க்கு புக்கிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 11:20க்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 11:20க்கு ரீச் கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்டான வெயிட்டிங் சார்ஜஸ் ஆட் ஆகும். கஸ்டமருக்கு நீங்கள் ரீச் கொடுத்ததுலேருந்து 5 நிமிஷம் ஃப்ரீ வெயிட்டிங் டைம் இருக்குது. 11:30க்கு கொடுக்க வேண்டிய ரீச்சை 11:20 கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட்டிங் டைமுக்கு வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் அன்வான்டாக ஆட் ஆகும். அப்போ கஸ்டமர் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை பில் பே பண்ணும்போது இஷ்யூ க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரீச் கொடுக்கறது கஸ்டமர் என்ன டைம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டைம் ரீச் கொடுங்க. ரீச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்து ஸ்டார்ட் ட்ரிப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிடும். கஸ்டமர் உள்ளே வந்ததுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் ஏற்றி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதாவது ட்ரிப்பை வந்து மூவ் பண்ண தயார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் ட்ரிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கஸ்டமர்கிட்ட ட்ராப் பிளேஸை பற்றி தெளிவாக கேட்டுக்கோங்க. ட்ராப் பிளேஸ் எங்கே, அதுக்கு வந்து போகக்கூடிய ரூட் வந்து மேப் ஃபாலோ பண்ணுறதா இல்லை வந்து கஸ்டமர் ரூட் சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திட்டு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்து மூவ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வேளை வந்து கஸ்டமர்கிட்ட தெளிவுபடுத்தாமல் சுற்றி கூட்டு போய் கிலோமீட்டருக்கு இது அதிகமாக ஓடி பில் அதிகமாக வந்துருச்சுன்னா கஸ்டமர் தரமாட்டேன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த டைமில் கொடுத்துட்டா கூட கால் சென்டரில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து கஸ்டமருக்கு ரிட்டர்ன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தெளிவான ரூட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு ஸ்டார்ட் ட்ரிப் கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிரும். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நீங்கள் வந்து போய் சேர வேண்டிய இடத்த வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா வந்து எண்டு ட்ரிப்புங்கிறது உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் கஸ்டமர் ஓகே ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது நீங்கள் இந்த எண்டு ட்ரிப் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரிப் எண்ட் ஆயிரும். இன்பிட்வீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன அம்புக்குறி மாதிரி இருக்கும். இதை தொட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ நேரம் அந்த ட்ரிப் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபேர் ரன் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு A to B அப்படிங்கிற பிளேஸில் வந்து ட்ராப் பிளேஸ் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே ட்ராப் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு வேளை அந்த ட்ரிப்பை வந்து கஸ்டமர் கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த இடங்களுக்கு போகணும் அப்படின்றாங்கன்னா நீங்கள் ஃபர்தராக அந்த ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ஓகே ஒன்ஸ் கஸ்டமர் ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எண்டு ட்ரிப் கொடுத்தீங்க அப்படின்னா வணக்கம், உங்களது பயணம் இனியதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தங்களது உடைமைகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ஸோட வந்து சொல்லி ட்ரிப்பு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகி உங்களுக்கு என்ன அமௌண்ட் அப்படிங்கிறது காட்டும். இப்போ ஒரு வேளை வந்து கேஷ் மோடாக இருந்துச்சுன்னா கலெக்ட் கேஷ் அப்படிங்கிறது காட்டும். இல்லை கஸ்டமர் ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ரெட் வாலெட்டில் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜீரோவாக காட்டிடும். ஸோ இப்போ கலெக்ட் கேஷ்னு காட்டுச்சுன்னா என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மட்டும் சரியாக வாங்க, எக்ஸஸ் அமௌண்ட் எதுவும் வாங்கிடாதீங்க. இப்படி தான் வந்து ஒரு லோக்கல் ட்ரிப் வந்து நீங்கள் ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இதுபோல் தான் உங்களுக்கு ஒரு ரெண்டல் ட்ரிப் அசைன் ஆகும். அதாவது மேலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வரும். இது லோக்கல் ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மென்ஷன் பண்ணி வரும். இப்போ ரெண்டல் ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் ட்ரிப்பில் ட்ராப் பிளேஸ் மென்ஷன் ஆகிருக்காது. அதாவது ரெண்டல் ட்ரிப்புங்கிறதே அவங்க பேக்கேஜ் எடுக்கிறது தான். அவங்க வந்து பல இடங்களில் போகிறக்காக தான் இந்த கேப் எடுத்திருக்காங்க. ட்ராப் பிளேஸ் காட்டாது. கஸ்டமர் எங்கெங்கே போக சொல்கிறாங்களோ அங்கங்கே நீங்கள் போயிட்டு அவங்க எவ்வளோ நேரம் பேக்கேஜ் ரன் பண்ணுறாங்களோ இந்த ரன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இப்போ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதில் என்ன டீட்டெயில்ஸ் காட்டுச்சோ அதே மாதிரி தான் ட்ரிப் டீட்டெயில்ஸ், கால் கஸ்டமர், கேன்சல் ரெக்வஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். சேம் நீங்கள் ட்ரிப் டீட்டெயில்ஸ் மறுபடி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். கஸ்டமரை கால் பண்ணி பேசிவிட்டு கஸ்டமர் பிளேஸுக்கு ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒருவேளை கஸ்டமர் கேன்சல் சொல்கிறாங்கனாலும் சேம் அதே மாதிரி 3 செகண்ட் டைமரோடு உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஒருவேளை கஸ்டமர் பிளேஸ் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரீச் கொடுக்கணும். ரீச் கொடுத்ததும் உங்களுக்கு ஸ்டார்ட் ட்ரிப் கேட்கும். ஸ்டார்ட் ட்ரிப் கேட்கும்போது கஸ்டமரோட ஓடிபி கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் ஓடிபியை என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடும். போக வேண்டிய இடங்கள்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ நேரம் பேக்கேஜோ ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி எண்டு ட்ரிப் அப்படிங்கிறது கேட்கும். இந்த எண்டு ட்ரிப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா எண்டிங் ஓடிபி கேட்கும். எண்டிங் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பு க்ளோஸ் ஆகி அமௌண்ட் காட்டிடும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரெண்டல் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி உங்களோட ஜிபிஎஸ் மூலமாகவே பில் கால்குலேட் ஆகி க்ளோஸ் ஆகிற ட்ரிப் இல்லாமல் ஒரு சில வாடகைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாடகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகி பில் அமௌண்ட் காட்டாமல் டு கன்க்ளூட் த ட்ரிப் ப்ளீஸ் கான்டாக்ட் த கால் சென்டர் நின்றும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கால் சென்டருக்கு கால் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். கால் ரெக்வஸ்ட் கொடுக்குறது எப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் கால் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கால் பண்ணுறக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டிலே இருக்கும். அதாவது 5 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரங்கிறது பீக் ஹவர்ஸை பொறுத்து மாறும். அதனால் நீங்கள் ஒரு வேளை கஸ்டமர் அவசரமாக க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு ஏர்போர்ட் ட்ராப், ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப், அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளை பொறுத்து கால் ரெக்வஸ்ட் வந்து முன்னாடியே கொடுத்துருங்க. கால் சென்டர்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது என்னென்ன விவரங்கள் கேட்குறாங்களோ அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட் என்னங்கிறது கஸ்டமருக்கும் மெசேஜ் போயிடும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு பில் க்ளோஸ் பண்ணுறப்போன டைம் கரெக்டாக இருக்கும். ரெண்டல்லையும் சரி, அவுட் ஸ்டேஷன்லேயும் சரி, டோல் பார்க்கிங் பர்மிட்டு பில்லில் சேர்ந்து வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் ஒரு வேளை சேர்த்து வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் கால் சென்டருக்கு கால் ரெக்வஸ்ட் கொடுத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு பில்லில் சேர்த்து வர மாதிரியே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் கஸ்டமர் தேவையை பொறுத்து அது நீங்கள் கால் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து எல்லா விதமான ட்ரிப்ஸையும் நீங்கள் ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆப்பில் இருக்க மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டாப்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஸ்டாப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவினாஷி ரோட்டில் இருக்க உங்கள் வீடு, நீங்கள் ட்ரைவ் பண்ணி பல்லடம் போய் சேர்ந்துட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகலான்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் பல்லடத்துலேருந்து நீங்கள் அவினாஷி போகிறப்ப நிறையா கிலோமீட்டர் எம்டி அடிச்சு போகணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அவினாஷிங்கிறது இங்கே உங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறப்ப உங்களுக்கு அவினாஷி போகிறக்கு உண்டான வாடகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதாவது அவினாஷியே நேரடியாக இல்லாட்டியும் அவினாஷி போகிற வழியில் இருக்க வாடகைகள் எதாவது இருந்தால் உங்களுக்கு போட்டுருவாங்க. அதாவது நீங்கள் வீட்டுக்கு எம்டி அடித்து போகாமல் ஒரு ட்ரிப்போட வீடு போய் சேர்ந்துடலாம். ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் தான் இந்த லாஸ்ட் ஸ்டாப்பிங். இந்த கை சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹையர்னு சொல்லுவோம், அதாவது கர்ப் டியூட்டி. இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த ட்ரிப்புன்னு கேட்கும். இது வந்து எதுக்காகன்னா நீங்களே வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி இடத்துல நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லையோ நின்றுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இங்கே போகணும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கர்ப் டியூட்டி ஆன் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இது வந்து வித்தின் சிட்டி லிமிட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியான டிஸ்டன்ஸ்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சிட்டி லிமிட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியோ அதிக டிஸ்டன்ஸோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மீட்டர் வந்து சரியாக ரன் ஆகாது. அதனால் வந்து இதை வந்து வித்தின் சிட்டிக்குள்ளே ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 புள்ளிமாக இருக்கிறத தொட்டிங்கன்னா சிங்க் SOSன்னு சொல்லுவோம். இந்த சிங்க் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சிங்க் அப்பப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். இந்த SOS எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயணத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நேரங்களில் SOS கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப் ஃபில்அப் பண்ணும்போது SOS நம்பர்னு ஒன்று ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நம்பருக்கும் சரி கால் சென்டருக்கும் சரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ வாடகை, எவ்வளோ ட்ரிப்ஸ் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ரெவன்யூ அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு மேலே காட்டிகிட்டே இருக்கும். இதில் உள்ளே தொட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னையோட ரெவன்யூ என்ன, இன்றைக்கி எவ்வளோ நேரம் லாகின் ஹவர்ஸ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நேரம் ப்ரொஜெக்டட் ரெவன்யூ, அதாவது டார்கெட் ரெவன்யூ, அதே மாதிரி பீக் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் இருந்திருக்கு, நீங்கள் பீக் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் லாகின் பண்ணியிருந்திருக்கீங்க எல்லாமே காட்டும். அதுலேயே டுடேங்கிற இடத்துலையே வந்து நீங்கள் நேத்தியோடது, இல்லை கடந்த வாரத்தோடது, இல்லை கடந்த மாதத்தோடையது, இல்லை குறிப்பிட்ட தேதி நீங்கள் பார்க்கணுன்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் இங்கே வரீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட் ட்ரிப் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக போன ட்ரிப்பு பற்றின விவரங்கள்லாம் இதில் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து அனுப்பக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் காட்டும். அது வந்து ட்ரிப் ரிலேட்டடாகவும், அதாவது ட்ரிப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, பிட்டிங் உங்களுக்கு அசைன் ஆகிறது, ரிஜெக்ட் ஆகிறது, பீக் ஹவர்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் காட்டும். இந்த ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விதமான ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்க முடியும் உங்களால். லாகின் சம்மரியில் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் லாகின் ஹவர் இருந்திருக்கீங்க, அதில் பீக் ஹவர்ஸ் லாகின் எவ்வளோ. இந்த ரெவன்யூ சம்மரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட தேதியிலேருந்து குறிப்பிட்ட தேதி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. பீக் ஹவர்ஸ் டைமிங் ரிப்போர்ட், அப்போது இன்னையோட பீக் ஹவர்ஸ் என்ன, இல்லை குறிப்பிட்ட டேட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டோட பீக் ஹவர் என்ன அப்படிங்கிறலாம் உங்களுக்கு காட்டும். அதை கணக்கு வச்சு நீங்கள் பீக் ஹவர்ஸ் கரெக்டாக லாகின் பண்ணி ஓட்டிக்கலாம். இந்த பீக் ஹவர்ஸ் ரிப்போர்ட்ஸில் மறுபடியும் பீக் ஹவர்ஸ் பற்றின டீட்டெயிலான ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ், அதாவது உங்கள் வண்டிக்கு அகைன்ஸ்டாக இன்ஸ்பெக்ஷன் அசைன் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதில் காட்டும். இது யூசர் ஆப் QR கோட், அதாவது நம்ம கஸ்டமர் புக்கிங் ஆப்போட QR கோட். நீங்கள் ஒரு வேளை அந்த ஃபார் ஹையர் டியூட்டி, அந்த கர்ப் டியூட்டிலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த QR கோடு காட்டி கஸ்டமர் அப்போ டவுன்லோட் பண்ண வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் வந்து அவங்க ஆப்லேயே புக் பண்ணிக்குவாங்க. இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு
ட்ரிப் டைப்ஸ் அண்ட் வால்யூம் செட்டிங்ஸ்னு இருக்கும். ட்ரிப் டைப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் அவுட் ஸ்டேஷனை நீங்கள் ப்ரிஃபரபுளாக வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுடைய முழுக்க விருப்ப தேர்வாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் செட்டிங்ஸ்னு இருக்கும். வால்யூம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வால்யூம், இன்ஆப் வால்யூம்னு 2 விதமான செட்டிங்ஸ் இருக்கும். சிஸ்டம் வால்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை வால்யூம் ரெடியூஸோ இன்க்ரீஸோ பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரியே அந்த ஆப்போட சவுண்டு வரும். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்போ இல்லை பாட்டு இதை கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் அப்படியே சவுண்டை குறைச்சிட்றீங்க அப்படின்னா சவுண்டு குறைஞ்சிரும். அதனால உங்களுக்கு பிட்டிங் வர சவுண்டு உங்களுக்கு கேட்காம போகிறக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால இன்ஆப் வால்யூம் கொடுத்து மேக்ஸிமம் வால்யூம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்டை மேக்ஸிமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிட்டு மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ரெட் டாக்ஸி டிரைவர் ஆப்பை தமிழில் பயன்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல தொட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். இந்த ப்ரொஃபைல் தொட்டு உள்ளே போனீங்கன்னா கீழே கடைசியில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த அப்ளிகேஷனை தமிழில் மாற்றிக்க முடியும். எல்லாமே தமிழில் வரும். நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ரெட் டாக்ஸி டிரைவராக பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஏதாவது காரணங்களுக்காக மினிமைஸ் பண்ணுறீங்க, இல்லை கால் பண்ண போகிறீங்க, இல்லை மேப் பார்க்கறக்கு இந்த ஆப் விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பபுள் க்ரியேட் ஆயிரும். இந்த பபுளை தொட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் ரெட் டாக்ஸி ஆப்லேயே வந்துட முடியும். தற்போதைக்கு ரன் பண்ணியிருக்க ட்ரிப்பு முடித்ததும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஆஃப்லைன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃப்லைன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சிடணும். அதாவது ட்ரிப்பில் இருக்கும்போதே கொடுத்து வச்சிடணும். கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ட்ரிப் ஃபர்தராக அசைன் ஆகாது. இல்லைன்னா வந்து உங்களுடைய ட்ராப் பாயிண்ட் எங்கேயோ அங்கேருந்து பிக்கப் பண்ணக்கூடிய வாடகைகள் எதாவது இருந்தால் உங்களுடைய கேபுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களால் அந்த ட்ரிப்பை நிராகரிக்க முடியாது. உங்களுடைய தேவையும் பாதிக்கப்படும். ட்ரிப்பு முடிஞ்சதும் ஆஃப்லைன் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆஃப்லைன் ரெக்வஸ்ட் தேர்ந்தெடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேப் அந்த ட்ரிப்பு முடிஞ்சதும் ஆஃப்லைன் போயிடும். நீங்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக ஆஃபீஸை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இதில் கான்டாக்ட் சப்போர்ட் அப்படின்ற இருக்க ஆப்ஷன் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரீசனுக்காக கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். இதை வந்து நீங்கள் ட்ரிப் க்ளோஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரிப்பில் ஏதாவது சந்தேகம், இல்லை வந்து ரொம்ப நேரமாக ட்ரிப் இல்லாமல் இருக்கேன், இல்லை வந்து எனக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதில் என்ன ரீசன் அப்படிங்கிறத கொடுத்து கால் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கால் சென்டருக்கு ரெக்வஸ்ட் போயிடும். அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு திரும்ப கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கால் பேக் ரெக்வஸ்ட் சப்மிட்டட், ஒன் ஆஃப் அவர் ரெப்ரசன்டேட்டிவ் வில் கால் ஷார்ட்லி அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அது மீன் டைம் கால் சென்டர்லேயும் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். அவங்க ப்ரீவியஸாக கொடுத்த ரெக்வஸ்ட் கொடுத்த ஆஃபர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடித்ததும் உங்களுடைய கால் பார்த்து அவங்க உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நன்றி.